ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த லேத் மிஷின் ரொம்ப பழைய மாடல். இப்போது இந்த மிஷினில் நம்ம எப்படி டர்னிங் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப பழைய மாடல் லேத் மிஷின். இதில் நம்ம இப்போ டர்னிங் ஆப்ரேஷன் நம்ம பண்ணோம். இந்த மாதிரி ஒரு டர்னிங் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். சும்மா சிம்பிள் டர்னிங் இதில் பண்ண முடியுதான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷின் ரொம்ப ஓல்டாக இருக்குது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே இதாக இருக்குது. இப்போ இதில் நான் கியர் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் செட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபீடு ஆர்டிஎம் எல்லாமே நான் செட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கியர் இதில் செட் பண்ணியிருக்கேன். 1500 ஆர்டிஎம்மில் கியர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதில் இதுதான் பவர், மெயின் பவர் ஆன் ஆஃபு. இதை இந்த பவரை கீழே தள்ளும்போது நம்ம மிஷின் பவர் ஆன் ஆகும். இப்போது இது நம்ம ஆட்டோமேட்டிக்கில் போட்டு இது எப்படி டர்ன் பண்ணலான்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மிஷின் ஆன் ஆகிடுச்சு. ரொட்டேட் ஆகுது. இப்போது இதுதான் இதில் இருக்கிற லிவர் இருக்கும். இதுதான் ஆட்டோமேட்டிக் போடுறது. இது உள்ள ஒரு லிவர் இருக்கும். இது வெளியில் எடுத்தால் இது எக்ஸில் நவரும். இதை உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா இது இஜெட்டில் நவரும். இப்போ நான் இஜெட்டில் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஹேண்டில் மட்டும் தான் மூவ் ஆகணும். இஜெட் ஆக்சிஸ் ஹேண்டில் மட்டும் தான் மூவ் ஆகணும். இது மூவ் ஆகக்கூடாது. இப்போ இந்த லிவரை நான் மேலே தூக்கும்போது டர்னிங் ஆகும். இதை பாருங்கள், ஆன் பண்ணும்போது பாருங்கள். நான் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது செம்மையாக ஒர்க் ஆகுது. செம்மையாக கட்டை எடுத்துகிட்ருக்கு. இந்த மிஷின் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மிஷின் ரொம்ப ஓல்டு மாடல் மிஷினு. ரொம்ப பராமரிப்பே இல்லாத ஒரு மிஷினாக இருந்திருக்கு. ஆனாலும் இது பயங்கரமாக கட்டை எடுக்குது. இந்த மிஷின் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப பழைய, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் செம்மையாக ஒர்க் ஆகுது. இருங்க, நான் இன்னொரு கட்டை நான் கொடுத்துக்கிறேன். இதில் நான் இன்னொரு பாயிண்ட் கற்றுக் கொடுக்குறேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை குறிக்கும். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணித்தரேன். இப்போ அடுத்த கட்டு நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 0.1 கொடுத்துருந்தேன். கரெக்டாக அது 0.1 தான் எடுத்துகிட்டு போகுது. கிளியராக இருக்குது. மிஷின் சூப்பராக இருக்குது.